உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் பிள்ளையானுக்கு தொடர்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல். இன்று முதல் பாடசாலைகளுக்கு விடுமுறை, வெளியான அறிவிப்பு. பட்டலந்த விவகாரத்தில் அனுரவின் முக்கிய நகர்வு, அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. கொழும்பில் பதுங்கியிருந்த 22 இந்தியர்கள் அதிரடியாக கைது. கோர விபத்தில் சிக்கிய குடும்பம், பலியான மகன். மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் ஆவணங்களை திருடிய இருவருக்கு விளக்கமறியல். யாழ் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தில் போலீசார் குவிப்பு. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட பிள்ளையானுக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்பு உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அமைச்சர் மேற்கொண்ட தகவலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுடன் பிள்ளையானை தொடர்படுத்தும் கணிசமான தகவல்கள் எமக்கு கிடைத்துள்ளன. அது குறித்த விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். எந்தவொரு குற்றத்தையும் மறைக்க நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். எந்தவொரு குற்றவாளியும் சுதந்திரமாக நடமாட அனுமதிக்க மாட்டோம். நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது கட்டாயமாகும். நீதி வெல்ல வேண்டும். இதை அடைய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் காணாமல் போனதை சம்மதமாக்கு பிள்ளையான் பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் விசாரணை வலயத்திற்குள் உள்ளிட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய சூழலில் பாதுகாப்பு கெடுபிடிகள் காரணமாக ஆலயத்துக்கு சென்ற பக்தர்கள் இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர். சுமார் 50 வருட காலத்தின் பின்னர் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் நேற்றைய தினம் காலை நடைபெற்றுள்ளது. கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொள்ள நாட்டின் பல பாகங்களிலும் இருந்து வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் ஆலயத்திற்குள் பிரதமர் கருணி அமரசூரிய வருகை தரவுள்ளதாக தெரிவித்து ஆலய சூழலில் பெருமளவான போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், பிரதமர் பாதுகாப்பு பிரிவினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை வேளையில் ஆலய வழிபாட்டிற்கு வருகை தந்த குருமார்களையும் பக்தர்களையும் கடுமையான உடற்சோதனைக்கு உட்படுத்தியே ஆலய வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் ஆலயத்திற்கு செல்வோர் இன்னல்களை எதிர்கொண்டுள்ளனர். கும்பாபிஷேக பெருவிழாவிற்கு வருகை தந்த தம்மை இவ்வாறு இன்னல்படுத்துவதற்கு பலரும் விசனங்களை தெரிவித்துள்ளனர். அத்துடன் பாதுகாப்பு பிரிவினர் ஆலய சூழலில் காலணிகளுடன் நடமாடுவதையும் அவதானிக்க முடிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் பதிவேட்டு அறையில் இருந்து வழக்கு ஆவண கோப்பு ஒன்றை திருடி அதிலிருந்த வாகன பதிவு ஆவணத்தை வேறு ஒருவரின் பெயருக்கு மாற்றி திரும்பவும் பதிவேட்டு அறையில் வைத்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் நீதிமன்றில் கடமையாற்றி வந்த சிற்றூழியர் மற்றும் மணல் வியாபாரி உட்பட இருவரையும் தொடர்ந்து எதிர்வரும் 21ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நீதிமன்ற பதிவேட்டு அறையில் வைக்கப்பட்டிருந்த 4 ஆவண கோப்புகள் கொண்ட ஆவணங்கள் திருட்டு போனதை அடுத்து போலீசாருக்கு செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் திருட்டு போன வாகன வழக்கு தொடர்பான ஆவண கோப்பு அடங்கிய ஆவணங்களை அங்கு கடமையாற்றி வந்த ஊழியர் ஒருவர் மணல் வியாபாரியுடன் இணைந்து அந்த வழக்கு ஆவண கோப்புகளை அங்கிருந்து திருடிச் சென்று அந்த ஆவண கோப்பில் இருந்த ஆவணங்களை எடுத்துவிட்டு அதில் தனது பெயருக்கு மாற்றிய வாகன பதிவு ஆவணங்களை வைத்து மீண்டும் பதிவேட்டு அறையில் வைத்துள்ளதை போலீசார் கண்டறிந்துள்ளனர். இதனையடுத்து குறித்த ஊழியரையும் மணல் வியாபாரியையும் கடந்த மார்ச் 12ஆம் திகதி கைது செய்து மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியதை அடுத்து அவர்களை கடந்த 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பில் மீண்டும் வழக்கு விசாரணைக்காக கடந்த 7ஆம் திகதியில் நீதிமன்றத்தில் இருவரையும் முன்னிலைப்படுத்திய போது வழக்கு விசாரணைக்கு எடுத்த நீதவான் இருவரையும் மீண்டும் எதிர்வரும் 21ஆம் திகதி வரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். மினுவாங்கொடை குருநாகல் வீதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் மகன் உயிரிழந்ததுடன் தந்தையும் மற்றொரு மகனும் பாட்டியும் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திவிலுப்புட்டியவிலிருந்து மினுவாங்கொடை நோக்கி பயணித்த லொரியொன்று பஸ்ஸை முந்திச் செல்ல முற்பட்ட போது எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது.
கல்கந்த சந்தைக்கு அருகில் திவிலிப்பிட்டியவில் இருந்து மினுவாங்கொடை நோக்கி பயணித்த லொரியொன்று பஸ்ஸை முந்திச் செல்ல முற்பட்ட போது எதிர் திசையில் இருந்து வந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளின் செலுத்துனரும் அவரது இரட்டை மகன்களும் பாட்டியும் படுகாயமடைந்து மினுவாங்கொடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒரு பிள்ளை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் மினுவாங்கொடை வேகோவ பகுதியைச் சேர்ந்த 5 வயதுடைய சிறுவன் ஆவார். காயமடைந்த மோட்டார் சைக்கிளின் செலுத்துனரும் மற்ற மகனும் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு பின்னர் கம்பகா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். உயிரிழந்த சிறுவனின் சடலம் மினுவாங்கொடை வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மினுவாங்கொடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு ராஜகிரிய பகுதியில் உள்ள ஒரு அலுவலக வளாகத்தில் வேலை செய்து வந்த 22 இந்திய பிரஜைகள் விசாக்கள் காலாவதியான நிலையில் இலங்கை குடிவரவியல் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குடிவரவியல் மற்றும் குடியுரிமை திணைக்களத்தின் விசாரணை பிரிவினர் ராஜகிரியா பகுதியில் உள்ள ஒரு அலுவலகத்தில் சோதனை நடாத்ததில் இந்திய பிரஜைகள் சிக்கியுள்ளனர். கைதானவர்களில் 17 பேர் சுற்றுலா விசாவில் 3 மாதங்களுக்கு முன் இலங்கைக்கு வந்தவர்கள் என்றும் 4 பேர் குடியிருப்பு விசாவில் வந்திருந்ததுடன் ஒருவர் வணிக விசாவில் வந்திருந்தார் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் 25 முதல் 35 வயதிற்குள்ளவர்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைதானவர்கள் தற்காலிகமாக அவர்கள் வெளிசரவில் உள்ள அடைப்பு கூடத்தில் வைத்திருக்கப்படுவதாகவும் அவர்களை விரைவில் நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குடிவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளினது 2025ஆம் ஆண்டு கல்வியாண்டிற்கான முதலாம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. முதலாம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் கடந்த 1ஆம் திகதி ஆரம்பமான நிலையில் இன்று முதல் பாடசாலை மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட உள்ளது. முதலாம் தவணையின் 3ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 21ஆம் திகதி ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அத்துடன் முதலாம் தவணையின் 3ஆம் கட்ட கல்வி நடவடிக்கை எதிர்வரும் மே மாதம் 9ஆம் திகதியுடன் நிறைவடையுள்ளது. 2ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் மே மாதம் 14ஆம் திகதி முதல் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் திகதி வரை நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் திகதி முதல் 17ஆம் திகதி வரை விடுமுறை வழங்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் திகதி 3ஆம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பட்டலந்து அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை சட்டப்பூர்வமாக தண்டிக்க ஜனாதிபதி விரைவில் ஒரு விசாரணை குழுவை நியமிப்பார் என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் மிகவும் சிறந்த குழு ஒன்றை நியமிக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கையின் பரிந்துரைகள் குறித்து சட்டமா அதிபருக்கும் அறிவிக்கப்படும் என தெரிவித்த அமைச்சர் விமல் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கை மீதான விவாதம் நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து எதிர்வரும் மே மாதம் குறித்த விவாதம் 2வது முறையாக நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.